ஒரு ராணுவம் பயன்படுத்தக்கூடிய உளவு செயலியாக அது இருந்தது. அது ஒவ்வொரு லைசன்ஸிற்கும் அது பல கோடி ரூபாயை கொடுக்க வேண்டிய அளவிலே மிக உயர்ந்த விலை மதிப்பை கொண்டதாக இருந்தது. 1500 கோடி ரூபாயை மோடி அரசு மக்களின் வரிப்பணத்தை நம்ம எல்லாம் உளவு பார்ப்பதற்காக பயன்படுத்தியது. என்னுடைய போனுடைய மொத்த விலையே 10,000 12,000 ரூபாய் இருக்கும். அதுல 1 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு சாப்ட்வேரை போட்டு தான் உளவு பார்க்கிறான் என்றால் எதற்காக செய்கிறான்? தமிழ்நாட்டில் என்ஐஏ அலுவலகங்களை இழுத்து மூடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய அரசு, மோடி அரசு தான் ஊப்பா சட்டத்தை பயன்படுத்துகிறது என்றால் தமிழக அரசு பயன்படுத்துகிறது. இது என்ன கொடுமை? இது ஒரு அரசு அதிகாரம் எந்த விசாரணையும் இன்றைக்கு வரை இல்லாமல், குற்ற அறிக்கை தாக்கல் செய்யாமல் சிறையிலேயே வைத்திருப்பது என்பது அவர்களை ஒரு பக்கம் கொடுமைப்படுத்துவது என்பது, மறுபக்கம் யாராவது இந்த அரசுக்கு எதிராக மக்களுக்காக நிற்கிறேன் என்று நீங்கள் வருவீர்களே ஆனால் உங்கள் கெதி இதுதான் என்பதை இந்த அரசு அதிகாரம் சொல்லாமல் சொல்லுகிறது நண்பர்கள். எனவே ஸ்டான் சாமி அவருடைய இந்த இறப்பு என்பது சாதாரண இறப்பு அல்ல, அது அப்பட்டமான மனித உரிமை மீறல். இந்தியாவில் இந்துத்துவப்பட்ட பாசிஸ்ட் நடத்திய மிகப்பெரிய படுகொலை என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்கி பார் 400 பார் என்று மேடைக்கு மேடை முழங்கினார்கள். இந்திய மக்கள் அதை எதிர்த்து வாக்களித்தார்கள். அவர்களது கோட்டை ஊப்பியிலே உடைக்கப்பட்டது. மராட்டியிலே வீழ்த்தப்பட்டார்கள், வங்காளத்திலே வீழ்த்தப்பட்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டிலே அவர்கள் துடைத்தெறியப்பட்டார்கள். பிஎஃப்ஐ என்கிற ஒரு அமைப்பை இப்பொழுது தடை செய்திருக்கிறார்கள். நேற்று இருந்தாயல்லவா என ஒவ்வொருவராக பட்டியலுக்குள்ளே கொண்டு வந்து விசாரணை இல்லாமல் சிறைச்சாலைக்குள்ளே யுஏபிஏ என்கிற வழக்கின் மூலமாக என்ஐஏ என்கிற நிறுவனம் கைது செய்து சிறைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கேசி வேணுகோபால் அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய மொபைல் போனிலே இது போன்ற ஒரு செயலியை பொருத்துவதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள், அதை இந்த நிறுவனம் எனக்கு எச்சரிக்கை செய்தி அனுப்பியிருக்கிறது என்று சொன்னார்கள். நான் மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் உள்ளிட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மொபைல் போனை நீங்கள் மீண்டும் ஒரு முறை சரிபார்க்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கின்ற இந்த சமயத்தில் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்கள். நாங்கள் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், சிறைச்சாலை கொடுமை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் ஒரு பறவையை கூண்டிலே அடைத்தால் அது பாடுவதை நிறுத்த முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. அதே போலவே சிறைச்சாலை இருந்து கொண்டு நாங்கள் மனித நேயத்திற்காக கூட்டு இசையை பாடிக்கொண்டிருக்கிறோம் சொல்லி நம்முடைய ஸ்டான் சாமி அவர்கள் குறிப்பிட்டார்கள். மோடி ஆட்சியினுடைய கொடுங்கோன்மைக்கும் ஊப்பா சட்டத்திற்கும் எதிராக லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது என்ன ஜனநாயகம்? அவர்களது வாக்குக்கு என்ன மதிப்பு? ஒரு தண்ணீரை கூட தன்னால் குடிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பிரதமரை கொலை செய்ய முயற்சி செய்தார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து கைது செய்து சிறையில வைத்து சிறையில இறந்து போகக்கூடிய அளவுக்கு சித்திரவதை செய்யப்படுகிறார் என்றால் நாம் எவ்வளவு மோசமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவதுதான் ஃபாதர் ஸ்டான் சாமியினுடைய மரணம். தமிழக அரசு ஊப்பா சட்டத்தை எதிர்த்து நிலைப்பாடு எடுக்க வேண்டும். பிஜேபி கூட்டணியை எதிர்த்து வாக்கு பெற்று வெற்றி பெற்ற ஒவ்வொரு கட்சியும் ஊப்பாவை எதிர்க்க வேண்டும். பீமா கொரேகான் வழக்கில நிலைப்பாடு எடுத்து இவர்களை விடுதலை செய்ய கோர வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மனித உரிமை காப்பாளர்களை எல்லாம் எப்படி காப்பது? மனித உரிமையை காப்பது ஒரு வேலை, அதை காக்கக்கூடிய காப்பாளர்களை காப்பது அடுத்த வேலையாக இப்ப அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஐயா ஸ்டான் சாமி அவர்களுடைய மறைவு ஒரு விஷயத்தை நமக்கு மிக தெளிவாக சொன்னது. அரச பயங்கரவாதம் எந்த எல்லைக்கும் செல்லும், எந்த விதமான மனித உரிமைக்கும் உட்பட்டு மாண்பிற்கும் உட்பட்டு செயல்படாத ஒரு அரசை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை ஸ்டான் சாமி அவர்களுடைய மரணம் உறுதி செய்தது. 83 வயதான ஒரு முதியவர், மிக மோசமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டவர், பழங்குடி மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்த தன்னலம் பாராத ஒரு மனித உரிமை காப்பாளர். அவர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே சிறையில் அடைத்து சிறைவாசிகளினுடைய அடிப்படை உரிமைகளை கூட அவருக்கு வழங்காமல் சிறையிலேயே சாகடித்தது மோடி அரசு. அவருடைய கம்ப்யூட்டரிலே
உளவு பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேரின் மூலமாக பல நூற்றுக்கணக்கான ஆவணங்களை அவருக்கு தெரியாது உள்ளே பொருத்தி அந்த தகவலின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்படுவதற்கு முதல் நாள் அந்த தகவல் எல்லாம் உள்ளே வைக்கப்பட்டதாக ஆய்வுகள் வெளிப்படுத்தப்பட்டன. மிகவும் நுணுக்கமான உளவுத்துறைகளால் பயன்படுத்தக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்களை கொண்டு ஸ்டான்சாமி அவர்களுடைய கம்ப்யூட்டர் ஹேக் செய்யப்பட்டு அவரால் கண்டறியப்படாத ஒரு ஃபோல்டரிலே பல்வேறு தகவல்கள் வைக்கப்பட்டு அந்த தகவல்களின் அடிப்படையில் அவரை கைது செய்கிறோம் என்று சொல்லி உபா சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார். அவர் அரசாங்கத்தினுடைய எதிரியாக ஏன் அறியப்பட்டார் என்றால், பழங்குடிகளினுடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 3000 பழங்குடிகள் பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையிலே மாவோயிஸ்டுகள் என்று முத்திரை குத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஆதாரத்துடன் தொகுத்து உலகத்திற்கு அம்பலப்படுத்திய ஒரு பணியை செய்த காரணத்தினால் அவர் அரசாங்கத்தினுடைய எதிரியாக முத்திரை குத்தப்பட்டார். ஆக மனித உரிமை தளத்திலே இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அல்லது அந்த உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய செயல்களிலே ஈடுபடுபவர்களுக்கு எந்த வகையில் வேண்டுமானாலும் நாங்கள் நெருக்கடியை தர முடியும் என்று மோடி சர்க்கார் வெளிப்படுத்திய ஒரு சம்பவம் தான் ஃபாதர் ஸ்டான் சுவாமியினுடைய மரணம். இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய கேரளா மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் KC வேணுகோபால் அவர்கள் தனது ட்விட்டர் தளத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய மொபைல் போனிலே உளவு செயலியை மோடி சர்க்கார் நுழைப்பதற்கான முயற்சியை அந்த மொபைல் நிறுவனம் கண்டறிந்து எச்சரிக்கை செய்தியை அவருக்கு அனுப்பியிருக்கிறது. அந்த எச்சரிக்கை செய்தியை அவர் ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டு, மோடி அரசாங்கம் இப்படி உளவு பார்க்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான செயலை தொடர்ச்சியாக செய்கிறது என்று அம்பலப்படுத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டிலும் இது போன்று உளவு செயலியை எல்லாம் மொபைல் போனிலே நிறுவி பொய் தகவல்களை பதிவு செய்வது அல்லது அவர்களை உளவு பார்ப்பது என்றெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு முறைதான் ஸ்டான்சாமிக்கு பயன்படுத்தப்பட்டது. பெகாசஸ் என்று சொல்லப்படுகின்ற மிக மோசமான ஒரு உளவு செயலியை அவர்கள் அனைத்து இடத்திலும் பயன்படுத்தி இருந்தார்கள். என்னுடைய மொபைல் போனில் கூட அந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் நிறுவப்பட்டிருந்தது என்கின்ற தகவலை இந்த சர்வதேச ஆய்வு நிறுவனம் வெளிப்படுத்தியது. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 3 பேரினுடைய மொபைல் போனிலே அந்த உளவு செயலி பொருத்தப்பட்டிருப்பதை கண்டறிந்தார்கள். பொதுவாக இது போன்ற சாஃப்ட்வேரினுடைய லைசன்ஸ் என்பது சில 1000 ரூபாய் என்கின்ற அளவில் இருக்கும். ஆனால் பெகாசஸ் என்பது ஒரு மிலிட்டரி கிரேட் சாஃப்ட்வேர், ஒரு ராணுவம் பயன்படுத்தக்கூடிய உளவு செயலியாக அது இருந்தது. அது ஒவ்வொரு லைசன்ஸிற்கும் அது பல கோடி ரூபாயை கொடுக்க வேண்டிய அளவிலே மிக உயர்ந்த விலை மதிப்பை கொண்டதாக இருந்தது. 1500 கோடி ரூபாயை மோடி அரசு மக்களின் வரிப்பணத்தை நம்மையெல்லாம் உளவு பார்ப்பதற்காக பயன்படுத்தியது. சில 1000 ரூபாய் இருக்கக்கூடிய மொபைல் போனிலே கோடிக்கணக்கான மதிப்புடைய சாஃப்ட்வேரை எதற்காக பொருத்துகிறார்கள்? என்னுடைய போனுடைய மொத்த விலையே 10,000 12,000 இருக்கும். அதில் 1 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு சாஃப்ட்வேரை போட்டு தான் உளவு பார்க்கிறான் என்றால் எதற்காக செய்கிறான்? காரணம், பொய் தகவலின் அடிப்படையிலே இங்கே செயல்படக்கூடியவர்களை எல்லாம் முடக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அதாவது ஒருவரை உளவு பார்த்து பின்தொடர்ந்து அவர் மீது பொய் வழக்கை போடுவது என்பது ஒரு வகை. ஆனால் பொய்யான தகவல்களை ஆதாரங்களை உள்ளே நுழைத்து அந்த அடிப்படையில் அவரை குற்றவாளியாக மாற்றுகின்ற வகையை மோடி அரசு தான் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. இது போன்ற ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை இன்றும் நிறுத்தவில்லை என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரும் கவலை. இது 2017, 18, 19 காலகட்டங்களிலே இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்தினார் என்கின்ற தகவல் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அம்பலமானது. ஆனால் அதற்கு பிறகு அமைதியாக இருப்பார் என்று நான் நம்பினோம். இன்றைக்கு KC வேணுகோபால் அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய மொபைல் போனிலே இது போன்ற ஒரு செயலியை பொருத்துவதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள், அதை இந்த நிறுவனம் எனக்கு எச்சரிக்கை செய்தி அனுப்பியிருக்கிறது என்று சொன்னார்கள். நான் மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் உள்ளிட்ட
இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மொபைல் போனை நீங்கள் மீண்டும் ஒரு முறை சரிபார்க்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கின்ற இந்த சமயத்தில் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்கள், எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். நரேந்திர மோடியை படுகொலை செய்ய முயற்சி செய்தார் என்று சொல்லி ஒரு ஃபேக் என்கவுண்டரின் மூலமாக, போலி மோதல் கொலையின் மூலமாக அப்பாவிகளை படுகொலை செய்தார்கள். அன்றைக்கு அதற்காக அமித்ஷா மீது வழக்கு பதிவானது. அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு போனபோது நீதிபதிக்கு என்னவானது என்பது நமக்கு தெரியும். இப்பொழுது அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டில் மோடியை கொலை செய்வதற்கான முயற்சி செய்தார் என்று சொல்லித்தான் இவர்களை எல்லாம் கைது செய்திருக்கிறார்கள். பீமா கோரேகான் வழக்கிலே 16 பேர் சிறையில் இருக்கிறார்கள். இதற்கான ஆதாரங்கள் என்னன்னா, அன்றைக்கு ஆதாரம் இல்லாமல் ஒரு ஃபேக் என்கவுண்டர் பண்ணிட்டோம், இன்னைக்கு ஆதாரத்தை வைத்துக்கொண்டு எதை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒரு பொய்யான தகவல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்குரிய ஆதாரங்களை முதலில் கட்டமைக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இப்ப முதல்ல ஆதாரங்கள் உள்ள வைக்கிறது வேலையாக இருக்கிறது. அதற்கு பிறகுதான் குற்றம் சாட்டுகிறான், அதற்கு பிறகு சித்திரவதை செய்கிறான், வாய்ப்பு இருந்தால் கொலை செய்து விடுகிறான். ஆக சட்டப்பூர்வமாக கொலை செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை அவன் கண்டறிந்திருக்கிறான். இந்தியாவிலே சட்டப்பூர்வமாக தண்டிப்பதற்கான வழிமுறை நீண்ட நெடியதாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே சித்திரவதை என்கின்ற ஒன்று, அதைத்தான் ஃபாதர் ஸ்டான் சுவாமியினுடைய வழக்கில் நாம் பார்க்கின்றோம். சித்திரவதை என்பதை எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தினான்? 83 வயது உடையவர், முதியவர், அவர் உடல் உபாதைகளோடு இருக்கக்கூடியவர், பார்க்கின்சன் நோய் போன்ற பல நோய்களினால் பாதிக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவருக்கான உரிய எந்த விதமான உரிமையையும் அவன் உறுதி செய்யவில்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் அவர் கை நடுக்கத்தோடு இருந்தார், அவரால் தண்ணீரை குடிக்க முடியவில்லை, அதற்கு ஒரு ஸ்ட்ரா கேட்கின்றார், அந்த ஸ்ட்ராவை தர முடியாது என்று சொல்கிறார்கள். அது வழக்கு நீதிமன்றத்திற்கு போகிறது. நீதிமன்றத்தில் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டே அவர் கடைசியில் இறந்து போகிறார். ஒரு தண்ணீரை கூட தன்னால் குடிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பிரதமரை கொலை செய்ய முயற்சி செய்தார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து கைது செய்து சிறையில வைத்து சிறையில இறந்து போகக்கூடிய அளவுக்கு சித்திரவதை செய்யப்படுகிறார் என்றால் நாம் எவ்வளவு மோசமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவதுதான் ஃபாதர் ஸ்டான் சுவாமியினுடைய மரணம். இங்கே சித்திரவதையை தடுப்பதற்கான வழிமுறை என்னவாக இருக்கிறது? இங்கே ஹென்றி டிஃபன் அவர்கள் மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டத்துக்கான முன்வரைவை முன்வைத்தார்கள். இங்க இருக்கக்கூடிய மனித உரிமை காப்பாளர்களை எல்லாம் எப்படி காப்பது? மனித உரிமையை காப்பது ஒரு வேலை, அதை காக்கக்கூடிய காப்பாளர்களை காப்பது அடுத்த வேலையாக, இப்ப அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டிய நிலைமை இருக்கிறது. இப்ப மனித உரிமை காப்பாளருங்கிறது யாருனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை சட்டங்களை நடைமுறைப்படுத்துங்க என்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர் இருக்கிறாங்க. ஆனா அந்த மனித உரிமை செயல்பாட்டாளரை பாதுகாப்பதற்கென்று ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கு இந்தியா இருக்கிறது. அதுல மிக முக்கியமானதாக நான் கவனத்தில் கொண்டு வர விரும்புவது என்பது, இந்தியா சித்திரவதைக்கு எதிரான சட்டத்திலே அதற்கான சர்வதேச கவர்னன்ட் என்று சொல்லக்கூடிய கவர்னன்ட் அகெயின்ஸ்ட் டார்ச்சர், அந்த சர்வதேச அளவிலான சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தனை ஆண்டு காலமாக 1979 ஆரம்பித்து இன்று வரை சித்திரவதை ஒரு குற்றம் என்று இந்திய அரசு சட்டப்பூர்வமாக அதை தடுக்கக்கூடிய எந்த சட்டத்தையும் இந்திய அரசு நிறைவேற்றவில்லை. அப்ப இந்த டார்ச்சர் என்று சொல்லக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான சட்டம் என்பது என்ன என்றால், சித்திரவதை யார் செய்கிறார்கள்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்வது மட்டுமல்ல சித்திரவதை, அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய சித்திரவதையை சட்டப்பூர்வமாக தண்டிப்பதற்கு சட்டம் இருக்கிறதா என்றால் இந்தியாவில் இல்லை. அப்ப அரசு நிறுவனம், அரசு அதிகாரிகள் சட்டப்பூர்வமாகவே சித்திரவதை செய்து ஒருவரை கொலை செய்ய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் ஸ்டான் சுவாமியினுடைய கொலை. அப்ப சித்திரவதைக்கு எதிரான சட்டம் வந்தால் மட்டும்தான் அரசு அதிகார வர்க்கங்கள் அல்லது அதிகாரிகள் சித்திரவதை செய்வது என்பதை தடுத்துவிட முடியும் அல்லது கேள்வி கேட்க முடியும். அப்படி குற்றம் செய்பவரை நாம் நீதியின் முன் நிறுத்த முடியும். அப்ப சித்திரவதைக்கு எதிரான சட்டம் இல்லை என்றால் எந்த அரசு அதிகாரியையும் அவன் எந்த சித்திரவதை செய்தாலும் அவனை சட்டத்தின் முன் நிறுத்த முடியாது. இதைத்தான் நாம் இப்போ பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த சட்டத்தை நான் கொண்டு வருகிறேன் என்று 1979 சொன்னார்கள், 97 சொன்னார்கள், தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் ஒழிய இன்று வரை அதற்கான சட்டத்தை நிறைவேற்றவில்லை. அப்ப ஒரு அரசு அதிகாரி அவர் விசாரணை செய்கின்ற உரிமை பெற்ற துறையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும்
அவர்களும் குற்றம் செய்கிறார்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இப்ப போலீஸ் மட்டும் சித்திரவதை செய்கிறது என்ற அர்த்தம் அல்ல. என்போர்ஸ்மென்ட் டைரக்டர் என்று சொல்லக்கூடிய இடியிலிருந்து ஆரம்பித்து விசாரணை செய்வதற்கான உரிமை இல்லாதவர் கூட சித்திரவதை செய்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதை நாம் பார்க்கின்றோம். இடி செய்யக்கூடிய சித்திரவதையை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் விசாரணை செய்வதற்கு அல்லது சித்திரவதை செய்வதற்கான ஒரு பாதுகாப்பை இந்த சூழல் உருவாக்கி இருக்கிறது. அப்ப அனைத்து அரசு நிறுவனங்களும் யாரை வேண்டுமானாலும் சித்திரவதை செய்ய முடியும் என்கின்ற சூழல் இங்கே இருக்கிறது. ஆகவே தான் சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை இந்தியா நிறைவேற்றவில்லை. அப்ப சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை நாம் கொண்டு வரும் பொழுதுதான், அதற்கான நெருக்கடியை கொண்டு வரும் பொழுதுதான் இது போன்ற குற்றங்களை நாம் கேள்வி எழுப்புவதற்கான குறைந்தபட்ச வாய்ப்பு நமக்கு வருகிறது. 2010 இதற்கான முன்வரைவை கொண்டு வந்தார்கள். அரசு நிறுவனத்தை, அதாவது அரசு அதிகாரி சித்திரவதை செஞ்சா கேள்வி கேட்பதற்கு வழி இல்லை. இந்தியாவினுடைய மனித உரிமை கமிஷன் NHRC தொடர்ச்சியாக இது போன்ற இந்த சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை இந்தியாவிற்குள் நடைமுறைப்படுத்துவதற்கு, ராட்டிஃபை பண்ணுவதற்கு அல்லது சட்டத்தை இயற்றுவதற்கான அழுத்தத்தை தராமல் தள்ளி போய்கொண்டு தன்னால் இயன்ற அளவுக்கு தடுக்கின்ற வேலை செய்து கொண்டே வருகிறார்கள். கடைசியில் என்ன ஆச்சுனால், ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷன்ல இந்தியாவினுடைய மனித உரிமை கமிஷனுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை என்று அதை தகுதி நீக்கம் செய்து விட்டார்கள். ஏனால் இந்தியாவினுடைய மனித உரிமை கமிஷனிலே, சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மனித உரிமை கமிஷனிலே என்ன விதமான தரங்களை எல்லாம், நடைமுறைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டுமோ அதையெல்லாம் கடைபிடிப்பதில்லை. ஒரு போலீஸ்காரரை கொண்டு வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல தலைவராக போட்டா என்ன ஆகும்? அதிலே செயல்படக்கூடிய அதிகாரியாக போட்டால் எப்படி நீங்கள் மனித உரிமை பாதுகாக்க முடியும்? மனித உரிமை என்பதை அரசு நிறுவனம் செய்யக்கூடிய வன்முறைக்கு எதிராக நாம் முறையிடக்கூடிய ஒரு நிறுவனம், அல்லது அதை முன்னெடுத்து நமக்கான நிவாரணத்தை வாங்கி கொடுப்பதற்கான ஒரு கட்டமைப்பு. அதை மறுபடியும் எவன் சித்திரவதை செய்கிறானோ அவன் கையிலேயே ஒப்படைக்கக்கூடிய நிலைதான் இந்தியாவிலே மோடி அரசிலே NHRC எதிர்கொண்டிருக்கிறது. அந்த NHRC தன தகுதியை தொடர்ச்சியாக இரண்டாம் ஆண்டாக இப்பொழுது இழந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நாம் மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வகையில நேற்றைக்கு ஸ்டான் சுவாமி அவர்களுக்கு நடந்த இந்த கொடுமை நாளை யாருக்கு வேண்டுமானால் நடக்கலாம். ஆகவே இந்த சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்திய அளவில் முயற்சி செய்வதும், மனித உரிமையை காக்கக்கூடிய காப்பாளர்களை பாதுகாப்பதற்கான சட்ட முன்வரைவை தமிழ்நாடு அளவிலே கொண்டு வருவதற்கான முயற்சியையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த உறுதியேற்பு நிகழ்ச்சியில வைத்திருக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான கோரிக்கைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது. அதற்காக தனித்த போராட்டத்தை நடத்தும் கூட்டு இயக்கங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கலந்து கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போலவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை மாநிலங்களுடைய உறுப்பினர்கள் இந்த கோரிக்கைகளுக்காக மக்களவையிலும் மாநிலங்களிலும் குரல் எழுப்பாடுவதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மரியாதைக்குரிய ஸ்டான் சாமி அவர்கள் வெறும் மனித உரிமை போராளி மட்டுமல்ல, சமூக நீதி போராளி மட்டுமல்ல, அதற்கான அடையாளம் மட்டுமல்ல, இந்தியாவில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்துத்துவ பாசிச பயங்கரவாத அரசுடைய நிறுவன படுகொலையுடைய அடையாளமாகவும் இன்றைக்கு ஸ்டான் சாமி அவர்கள் இருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்தியாவில் இந்துத்துவ வகைப்பட்ட பாசிச அபாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான், நம்முடைய அடக்குமுறையாகத்தான் இன்றைக்கு ஸ்டான் சாமி அவர்கள் நிறுவன படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எப்படி கல்புர்கி, தபோர்கர், அதே போல கௌரி லங்கேஷ் போன்றவர்களால் படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே போலவே தான் சிறைச்சாலையில் அப்பட்டமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நம்முடைய ஸ்டான் சாமி அவர்கள். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் என்பது மிக சுலபமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. நவீன அறிவியல் தொழில்நுட்பம் DBS என்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் என்று சொல்லக்கூடிய ஆள் மூளை அதை ஊக்கப்படுத்துவது என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு ஸ்பெசிபிக்கான சிம்மை வைத்து ஸ்டிமுலேட் பண்ணுவதன் மூலமாக பார்க்கின்சன் உள்ளிட்ட இந்த நோய்களை குணப்படுத்த முடியும் என்று சொல்லி அண்மையிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய ஸ்டான் சாமி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தால், ஜாமீனில் வந்திருந்தால், அவருக்கு இந்த சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஸ்டான் சாமி நம்மோடு இருப்பார், மிகப்பெரிய அளவுக்கு போராட்ட களத்தில் இருப்பார், பாசிச எதிர்த்து முதல் போராளியாக அவர் இருப்பார் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே ஸ்டான் சாமி அவருடைய இந்த இறப்பு என்பது சாதாரண இறப்பு அல்ல, அது அப்பட்டமான மனித உரிமை மீறல். இந்தியாவில் இந்துத்துவ வகைப்பட்ட பாசிச நடத்திய மிகப்பெரிய படுகொலை என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன்.
நாம் மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்கான சட்டத்தையும் கொண்டு வர என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை முழுமையாக ஆதரிக்கிறது. மனித உரிமை மீறல் என்று சொன்னால் அதற்கு காரணம், மிக முக்கியமான காரணம், அரசு பயங்கரவாதம் தான். அரசு பயங்கரவாதம் என்கிற பொழுது அது ஏகாதிபத்தியுடைய பயங்கரவாதத்தை நாம் புறக்கணிக்க முடியாது. உலகத்தில் உள்ள அனைத்து பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கான் ஏகாதிபத்திய பயங்கரவாதம் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கியூபால, தென்கிழக்கு கியூபால குவாண்டனாமா பே என்று சொல்லக்கூடிய குவாண்டனாமா விரிகுடா இருக்கிறது. அங்கே அமெரிக்கா ஒரு தளத்தை அமைத்து, ஒரு முகாமை அமைத்து, உலகம் முழுவதற்கூடிய மனிதநேய போராளிகளை, உலகம் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை, உலகம் முழுவதற்கூடிய மிகப்பெரிய போராளிகள் எல்லாம் அங்கே சிறையில் அடைத்து மிக மோசமாக நடத்துகிறது, சித்திரவதை செய்கிறது, மின்சாரத்தை பாய்க்கிறது, குளிர் அறைகளை பூட்டி அவளை கொடுமைப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட உலகத்திலேயே மிக மோசமான சிறைச்சாலை தான் குவாண்டனாமா பே என்பது. எனவே இந்தியாவுடைய சிறைச்சாலை என்பது குவாண்டனாமா பே போல இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது மோடியுடைய ஆட்சியிலே. எனவேதான் ஸ்டான்சாமி அவர்களுக்கு பார்க்கின்சன் நோய் இருக்கின்ற பொழுது அவர் உறிஞ்சி குடிப்பதற்காக ஒரு ஸ்ட்ராவை கூட கொடுக்க இந்த அரசு மறுத்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே குவாண்டனாமா பேயை விட மிக மோசமான சிறைச்சாலையாக இன்றைக்கு இந்திய சிறைச்சாலைகள் மாறி இருக்கின்றன. மிக கொடுமையான சிறைச்சாலையாக இந்திய சிறைச்சாலைகள் மாறி இருக்கின்றன பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸ்டான்சாமி அவர்கள் குறிப்பிட்ட பொழுது எங்களுடைய சிறைச்சாலையிலேயே இதுவரை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாமல் ஏராளமான சிறை கைதிகள் இருக்கிறார்கள். எதற்காக கைது செய்யப்பட்டோம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டிருக்கின்றார். அதே போல அவர்களுக்காக ஆஜராக வழக்கறிஞர்களோடு என்று சொல்லியிருக்கின்றார். நாங்களும் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், சிறைச்சாலை கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் ஒரு பறவையை கூண்டிலே அடைத்தால் அது பாடுவதை நிறுத்த முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. அதே போலவே சிறைச்சாலையில் இருந்து கொண்டு நாங்கள் மனிதநேயத்திற்காக கூட்டு இசையை பாடிக்கொண்டிருக்கிறோம் சொல்லி நம்முடைய ஸ்டான்ஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட சிறைச்சாலை கொடுமைக்கு இடையிலேயும் கூட மனித உரிமைகளுக்காக அவர் போராடியவர். அதுக்காக சேர்ந்து போராடும் என்ற உணர்வை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்தவர்தான் ஸ்டான்சாமி அவர்கள். அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவிலே சிறைச்சாலையிலே இப்படிப்பட்ட மோசமான கொடுமை நடக்கிறது. மனித உரிமை போராளிகள் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் கைது செய்யப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்தியா பாசிச வகையில் சென்று கொண்டிருப்பதுதான். உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த ஜார்ஜ் டிமிட்ரோ அவர்கள் பாசிசத்தை பற்றி சொல்கின்ற பொழுது மிக தெளிவாக சொன்னார். பாசிசம் என்பது மிக மோசமான, பிற்போக்கான, ஏகாதிபத்திய சக்திகளுடைய சர்வதேச நிதிமன்றத்துடைய மிக கொடுமையான ஓபன் டெரரிஸ்ட் ஸ்டேட் என்று சொன்னார். எனவே பாசிசத்தை நாம் அரசியலாக பார்க்கின்றோம், பண்பாட்டு கூறாக பார்க்கின்றோம், மேம்போக்காக பார்க்கின்றோம். எனவே பாசிசத்தை அவ்வாறு பார்க்க கூடாது. இந்திய வகைப்பட்ட பாசிசம் என்பது இந்திய கார்பரேட் பாசிசம், இந்திய பார்ப்பனியத்துடைய பாசிசம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே இந்திய கார்பரேட் முதலாளிகளும் இந்திய பார்ப்பனிய சக்திகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு மிக மோசமான இந்துத்துவ வகைப்பட்ட பாசிசத்தை இந்தியாவிலே கொண்டு வர நினைக்கிறார்கள். தேர்தல் களத்திலே வெற்றி பெற்று இந்த தேர்தல் களத்திலே இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறது. ஆனால் இந்த பாசிச சக்திகளை வெறும் தேர்தல் களத்தில் மட்டுமே முறியடிக்க முடியாது. எல்லா தளத்திலும் ஊடுருவிட்டார்கள். அரசு நிர்வாகத்தில், அரசியல்ல, கலைத்துறையில, பண்பாட்டுல, கல்வியில பார்க்க போனால் எல்லா துறையிலுமே இந்துத்துவ பாசிசவாதிகள் இன்றைக்கு அவர்கள் ஊடுருவிட்டார்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இத்தாலியில பார்க்கின்ற பொழுது அந்த பாசிசம் அரசு நிர்வாகத்தில் ஊடுருவிச்சு. அதே போல ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நாசிசம் தன்னுடைய தவறான கருத்துக்கள் மூலமாக மக்கள் மத்தியிலே தவறான எண்ணங்களை உருவாக்கினார்கள். இதை இரண்டையுமே இத்தாலிய பாசிசமும் ஜெர்மனி நாசிசம் செய்த வேலையை இன்றைக்கு இந்தியாவில் நம்முடைய மோடி அரசாங்கமும் இந்தியாவில் இந்துத்துவ வகைப்பட்ட பாசிசமும் செய்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அச்சுறுத்தல். எனவே தேர்தல் களத்திலே ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றுத்தான் கூட நாம் பல்வேறு களத்திலிருந்து எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அரசியல் தளத்தில், பொருளாதார தளத்தில், சமூக தளத்தில், பண்பாட்டு தளத்தில் என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பாசிசத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அதற்கு மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பும் தமிழ்நாட்டில், இந்தியாவிலையும் ஒரு பரந்துபட்ட மதச்சார்பற்ற ஜனநாயக இடதுசாரி சக்தியுடைய கூட்டமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட கூட்டமைப்பின் மூலமாகத்தான் வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்துத்துவ வகைப்பட்ட பாசிசத்தை இந்தியாவில் இருந்து ஒழிக்க முடியும் என்பதை நான் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்கிறது. கடைசியா ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு நான் விடைபெற நினைக்கின்றேன். ஜெர்மனியில பாசிசம் நாசிசம் கோலச்ச பொழுது அங்கிருந்த மக்கள் அதை பற்றி அதிகம் அக்கறை செலுத்தவில்லை. எனவே ஜெர்மனியில் இருந்த ஒரு பாதிரியார் நம்முடைய
சகோதரர் போல நம்முடைய ஸ்டான் சாமி அவர்கள் போல ஒரு பாதிரியார் ஒரு கவிதை பாடினார். அவர் சொன்னார், அவர்கள் வந்தார்கள், கம்யூனிஸ்டை கைது செய்ய வந்தார்கள், நான் வாய்மூடி இருந்தேன், நான் கம்யூனிஸ்ட் அல்ல. அதே போலவே அவர்கள் யூதர்களை கைது செய்ய வந்தார்கள், நான் வாய்மூடி இருந்தேன் என்று சொன்னால் நான் யூதன் அல்ல. அதே போல அவர்கள் தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்ய வந்தார்கள், நான் வாய்மூடி இருந்தேன், நான் தொழிற்சங்க தலைவர் அல்ல. அவர்கள் கத்தோலிக்கர்களை கைது செய்ய வந்தார்கள், நான் அமைதியா இருந்தேன், வாய்மூடி இருந்தேன், நான் ஏனென்றால் நான் ஒரு புரொட்டஸ்டன்ட், அமைதியா இருந்தேன். கடைசியாக அந்த நாஜிக்கள் என்னை கைது செய்ய வருகின்ற பொழுது அதை தடுப்பதற்கு குரல் கொடுப்பதற்கு ஒருவர் கூட இல்லை என்று சொல்லி அந்த பாதிரியார் அருமையான ஒரு கவிதை பாடினார். உலகம் முழுவதும் புகழ்பெற்ற கவிதை தான் அந்த மார்ட்டின் அவருடைய இந்த கவிதை என்பதனை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே அலட்சிய போக்கு ஜெர்மனியில் இருந்ததன் காரணமாக பாசிசம் கோலோச்சியது. ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தார். 60 லட்சம் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், கம்யூனிஸ்டில் படுகொலை செய்யப்பட்டார்கள், ஜனநாயகவாதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள், முற்போக்காளர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்படிப்பட்ட பேரழிவை ஜெர்மனியிலே ஏற்பட்டது சொன்னால் அன்றைக்கு இருந்த அந்த சமூகம் ஒரு முக்கியமான காரணம் என்பதை மறந்துவிட முடியாது. எனவே அதே போன்று அலட்சியமாக நாம் இருந்துவிடக் கூடாது. இந்துத்துவப்பட்ட இந்த பாசிசத்தை முறியடிப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று திரண்டு பல்வேறு தளங்களிலும் போராட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கியமைக்கு நன்றி கூறி நம்முடைய சமூக நீதி போராளி பாதிரியார் அவர்களுக்கு நன்றி என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேசுசபை மதக்குருவாக இந்த தமிழ்நாட்டிலே இருந்து பெங்களூருக்கு சென்று அங்கிருந்து எனது பணி ஜார்க்கண்ட் பழங்குடிகளிடையேதான் என்று அங்கு சென்று அவர்களோடு இணைந்து அவர்களுக்காக போராடி ஒரு அநீதியான பொய் வழக்கிலே சிக்க வைக்கப்பட்டு தலோஜா சிறையில் துன்பங்களை அனுபவித்து வெளியில் வராமலே உயிர் விட்ட நிறுவன படுகொலைக்கு ஆளான ஸ்டான் சுவாமி அவர்களுடைய பெயராலே நாம் சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இந்த மனித குலத்திற்கு இறப்புக்கு பிறகான வாழ்வுக்கு வழிகாட்டுகிற மதக்குருக்களுக்கிடையே இவ்வுலகில் அடக்குமுறை அநீதிக்கு எதிராக போராடி புகழ்பெற்ற பிஷப் டூட்டு, மன்னாறு ஆயர் ஜோசப் வாண்டகை என்ற வரிசையிலே வந்தவர் மட்டுமல்ல, அவரை பற்றிய ஒரு நூல் வந்திருக்கிறது. அந்த நூலை அதனுடைய அட்டையை பார்த்தால் தெரியும். சுரங்கத் தொழிலாளர்களோடு அவரும் ஒரு சுரங்கத் தொழிலாளியாகவே உட்கார்ந்திருப்பார். மக்களை விடுவிப்பதல்ல நம் வேலை, தங்களுக்கு விடுதலை வேண்டும் என்ற உணர்வை ஊட்டி மக்கள் தம்மை தாமே விடுவித்துக் கொள்ள வழிகாட்டுவதுதான் நம்முடைய பணி என்று கார்ல் மார்க்ஸ் சொன்னார். நம்முடைய ஸ்டான் சாமி அதைத்தான் ஜார்க்கண்டிலே செய்தார். அவருடைய பெயராலே நாம் சில கோரிக்கைகளை எழுப்புகிறோம். அதை பற்றி மட்டும் நான் சுருக்கமாக இங்கே சொல்ல வேண்டும். நெருக்கடி நிலைக்கால கொடுமைகளை பார்த்திருக்கிறோம். பார்க்க முடியாதவர்கள் கேள்விப்பட்டிருப்போம். அது அறிவிக்கப்பட்ட நெருக்கடி நிலை. 10 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே ஒரு அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை இருந்தது, இன்றைக்கும் தொடர்கிறோம். இந்த நெருக்கடி நிலைக்காலத்தினுடைய கொடுங்கோன்மையின் ஒரு கருவிதான் இந்த ஊப்பா என்கிற சட்டம். ஊப்பா சட்டம் 67 இயற்றப்பட்டது. அந்த காலத்தில் அதற்கு பிரிவினை தடை சட்டம் என்று பெயர். சட்டப்புறம்பான நடவடிக்கைகளையும் சட்டப்புறம்பான அமைப்புகளையும் தடுப்பதற்கென்று அந்த சட்டம் இயற்றப்பட்டது. 2004, 2008, 2013, 2019 என்று அடுக்கடுக்கான திருத்தங்கள், புதிய பிரிவுகள் சேர்க்கப்பட்டு
அது இன்றைக்கு வெறும் பிரிவினையை தடுப்பதற்கான சட்டமாக அல்ல, அரசுக்கு எதிராக உரிமை குரல் எழுப்புகிற எவரையும் கொடுமையான முறையிலே ஒடுக்குகிற ஒரு சட்டமாக உருப்பெற்றிருக்கிறது. அந்த சட்டத்திலே தலைப்படுத்தப்பட்ட காரணத்தினாலே தான் ஸ்டான்சாமியை நான் பிணையிலே எடுக்க முடியவில்லை. இந்த 16 பேரிலே அவர் மறைந்து விட்டார். சுதா பரத்வாஜ், வரவர ராவ், ஆனந்த் டெல்டும்டே இவர்களெல்லாம் பிணையிலே வெளியே வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பிணை விடுதலைக்கும் சிறைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. என்னுடைய அன்பு நண்பர் கௌதம் நவ்லேகா பிணையில் விடுவிக்கப்பட்ட பிறகு வீட்டு சிறையிலே இன்றைக்கும் வாடிக்கொண்டிருக்கிறார். எஞ்சியவர்கள் இன்னும் சிறையிலே இருக்கிறார்கள். வழக்கு விசாரணையே இல்லை. இவர்களையெல்லாம் நாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறுகிறோம். இவர்களை சிறைப்படுத்துவதற்கு கருவியாக பயன்பட்ட அடக்குமுறை சட்டம், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் எனப்படுகிற இந்த ஊப்பா சட்டம் அடியோடு நீக்கப்பட வேண்டும் என்று கோருகிறோம். இதை கோருவது இந்த 16 பேருக்காக அல்ல. இந்த 16 பேர் மீது இந்த சட்டத்தை பாய்ச்சினால் இதை பார்க்கிற தெரிந்து கொள்ளுகிற மற்றவர்கள் நடுக்கம் கொள்வார்கள் என்பதுதான் அரசின் நோக்கம். நாம் நடுக்கம் கொள்ளவில்லை. ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக சென்னையிலே ஒரு கூட்டத்திலே பேசினார். நானும் அந்த கூட்டத்திலே பேசினேன். என்னுடைய பேச்சை நான் தமிழாக்கம் செய்தேன். இந்த கூட்டத்திலே நான் சொன்னேன், அவர் தெளிவாக சொன்னார், இங்கிருந்து போன பிறகு என்னை கைது சிறையிலே அடைத்து விடுவார்கள் என்று. மோடியின் ஆட்சியிலே வெளியிலே இருப்பதல்ல, சிறையிலே இருப்பது சிறுமை அல்ல, அதுதான் பெருமை என்று நான் அறிவித்தேன். எத்தனை லட்சம் பேரை, எத்தனை கோடி பேரை உன்னால் சிறையிலே அடைக்க முடியும்? ஊப்பா சட்டத்திற்கும் பீமா கொரேகானுக்கும் நாம் தருகிற விடை, ஊப்பாவை போல் 10 மடங்கு கொடிய சட்டம் வந்தாலும் 16 பேர் என்ற 16 லட்சம் பேரை சிறையிலே அடைத்தாலும் இந்த அடக்குமுறையை நாங்கள் எதிர்ப்போம். பாய்ச்சத்தை வீழ்த்தும் வரை ஓய மாட்டோம், சிறை செல்ல அஞ்ச மாட்டோம் என்று சிறையச்சம் நீங்குகிற மக்களாக நாம் மாறுவதுதான் இவர்களுக்கு சரியானது. நண்பர்களே, இந்த ஊப்பா சட்டத்திற்கும் இதை கொடூரமான முறையிலே பயன்படுத்துகிற, இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஒரு வழக்கிலே மட்டுமே அல்ல, இன்னும் பல வழக்குகளிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிற, இதை பயன்படுத்துவதற்கென்றே NIA என்ற ஒரு தனி காவல் முகமையை, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி உருவாக்கி இருக்கிற மோடி அரசு அனைத்து வல்லமைகளோடும் அனைத்து வசதிகளோடும் 3வது பதவி காலத்திற்காக போட்டி போட்டது. அப்கி பார் 400 பார் என்று மேடைக்கு மேடை முழங்கினார்கள். இந்திய மக்கள் அதை எதிர்த்து வாக்களித்தார்கள். அவர்களது கோட்டை ஊப்பியிலே உடைக்கப்பட்டது. மராட்டியிலே வீழ்த்தப்பட்டார்கள், வங்காளத்திலே வீழ்த்தப்பட்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டிலே அவர்கள் துடைத்தெறியப்பட்டார்கள். 40 ஒரு இடம் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இது 40 பேருக்கு நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கான தீர்ப்பல்ல, மோடியின் முகத்திலே பூசப்பட்ட கரி என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்றவர்கள், அவர்களை வெற்றி பெற செய்தவர்கள் எல்லோருமே நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஊப்பாவை எதிர்ப்பதில், அடியோடு பெயர் தெரிவதில் தமிழ்நாடு முன்னுக்கு நிற்க வேண்டும். இதே ஊப்பா சட்டத்தின் கீழ் இதே நாடாளுமன்றத்திலே 2 உறுப்பினர்கள் சிறையிலிருந்து போய் பதவியேற்கிறார். திகார் சிறையில் இருக்கிற இன்ஜினியர் ஷேக் அப்துல் ரஷீதுக்கு 4 மணி நேர விடுப்பு, பதவி பொறுப்பேற்பது. இன்னொருவர் 4 நாள், ஏனென்றால் அவரை அடைத்து வைத்திருக்கிற சிறை அஸ்ஸாம். அமிர்தபால் சிங்
தாகா சாஹிப் தொகுதியிலே வெற்றி பெற்றவர். சிறைக்குள் இருந்து கொண்டு பெரிய கட்சிகளின் ஆதரவு இல்லாமல், பெரிய கூட்டணிகளின் ஆதரவு இல்லாமல், மோடி ஆட்சியினுடைய கொடுங்கோன்மைக்கும் ஊப்பா சட்டத்திற்கும் எதிராக லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது என்ன ஜனநாயகம்? அவர்களது வாக்குக்கு என்ன மதிப்பு? 4 மணி நேரம் 4 நாள் விடுப்பிலே வந்தாலும் யாரோடும் பேசக்கூடாது, எந்த பேட்டியும் அளிக்கக்கூடாது, எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. நான் வேண்டிக் கொள்கிறேன், மோடி ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் வாக்கு கேட்டு வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகள் அந்த 2 பேரையும் விடுதலை செய்ய கோர வேண்டும். ஊப்பா சட்டத்தை கைவிடுமாறு கோரிக்கை வைக்க வேண்டும். அமிர்த்பால் சிங்கும் இன்ஜினியர் ரஷீதும் நாடாளுமன்றத்திலே சுதந்திரமாக வந்து பேசுவதற்கும் வாக்களிப்பதற்குமான உரிமையை கோரி போராட வேண்டும். எதிர்க்கட்சிகள் போராட வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய ஸ்டான் சாமி அவர்களுடைய உடல் எரிக்கப்பட்டு அந்த சாம்பல் நாடெங்கும் கொண்டு செல்லப்பட்டது. இயேசு சபையாருடைய முயற்சியினால் அது நடைபெற்றது. சென்னையில் லயோலா கல்லூரியில் அந்த சாம்பல் வைக்கப்பட்டிருந்தது. அதை பணிவுடன் வணங்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வந்தார். அவர் அதனை வணங்கினார். ஸ்டான் சாமிக்கு அவர் மரியாதை செலுத்திய முறை அது. அந்த மரியாதையின் பெயராலே கோட்டுக் கொள்கிறோம், தமிழ்நாட்டிலே ஊப்பா சட்டத்தை நீங்கள் அனுமதிக்காதீர்கள். என்ஐஏவுக்கு தமிழ்நாட்டிலே இடம் கொடுக்காதீர்கள். தமிழ்நாட்டில் என்ஐஏ அலுவலகங்களை இழுத்து மூடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய அரசு, மோடி அரசு தான் ஊப்பா சட்டத்தை பயன்படுத்துகிறது என்றால் தமிழக அரசு பயன்படுத்துகிறது. இது என்ன கொடுமை? இது எல்லோருக்கும் தெரிந்தவர், திராவிட இயக்க சிந்தனை கொண்டவர், சுவடு இதழாசிரியர் மன்சூர், அகமது மன்சூர், அவருடைய பையன் டாக்டர் ஹமீத் ஹுசைன், இன்னொரு மகன் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட 6 பேர் மீது ஊப்பா சட்டத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்து 1 மாதமாக அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். நாட்டில் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த குற்றத்திற்கும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை. இதற்கெல்லாம் எத்தனையோ சட்டம், ஏன் ஊப்பா சட்டத்தை பயன்படுத்துகிறீர்கள்? அதற்கு என்ன அவசியம் வந்தது? அதனால் நண்பர்களே, இந்த கோரிக்கைகளை நாம் வலியுறுத்துகிறோம். இந்திய அரசு ஊப்பா சட்டத்தை கைவிட வேண்டும். பீமா கொரேகான் வழக்கை திரும்ப பெற வேண்டும். ஊப்பா சட்டத்தில் சிறையில் இருக்கிற அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். இதுதான் மக்கள் வழங்கி இருக்கிற தீர்ப்பு. அனைத்திலும் குறிப்பாக தமிழகத்தில் தமிழக அரசு ஊப்பா சட்டத்தை எதிர்த்து நிலைப்பாடு எடுக்க வேண்டும். பிஜேபி கூட்டணியை எதிர்த்து வாக்கு பெற்று வெற்றி பெற்ற ஒவ்வொரு கட்சியும் ஊப்பாவை எதிர்க்க வேண்டும். பீமா கொரேகான் வழக்கில நிலைப்பாடு எடுத்து இவர்களை விடுதலை செய்ய கோர வேண்டும். அதுதான் ஃபாதர் ஸ்டான் சாமிக்கு நாம் செலுத்துகிற செவ்வணக்கம். நன்றி, வணக்கம். இயேசு சபை சாமியார் எதிர்பாராமல் வழக்கிலே திட்டமிட்டு கைது செய்யப்படும் அளவிற்கு அவர் என்ன செய்தார் என்பது இன்றைய இளம் தலைமுறைக்கு தெரிய வேண்டிய செய்தி. அவர் என்னவெல்லாம் செய்தார், தன்னை எப்படியெல்லாம் அர்ப்பணித்தார் என்பதை இயேசு சபை சார்பாக மரியாதைக்குரிய அருட்தந்தை ஜெபமாலை ராஜா அவர்கள் உங்கள் மத்தியில் எடுத்து வைத்தார். அவர் இயேசு சபையிலே இருந்தார் என்பதற்காகவோ, இயேசு சபையைச் சேர்ந்தவர்கள் நடத்துகிற நினைவூட்டுகிற நிகழ்வாக, கிறிஸ்தவர்களுக்கான நிகழ்வாக மட்டுமில்லாது, தமிழ்நாட்டினுடைய திருச்சியிலிருந்து கிளம்பிய தமிழ்நாட்டின் எங்கள் தமிழன் ஸ்டேன்சாமி அவர்கள், சத்தீஸ்கரிலே அவர்
யாரோடெல்லாம் இயங்கினார்களோ அவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கிடையாது. பழங்குடி சமூகம். பழங்குடி சமூகத்தோடு இருந்து இயங்க வேண்டிய ஒரு அவசியம், நெருக்கடி அங்கே பணி செய்த இயேசு சபை சாமியாருக்கு ஏன் ஏற்பட்டது? அவரை கைது செய்து விசாரணையின்றி அவர் மட்டுமல்ல, 16 பேர் அறிவாளிகள், மனித உரிமை போராளிகள், சிந்தனையாளர்கள், சுதா பரத்வாஜ் போன்ற மனித உரிமை அமைப்பில் இருந்தவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு 3-4 ஆண்டுகளுக்கு மேலே சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். எந்த விசாரணையும் கிடையாது இன்று வரை. ஒரு அரசு அதிகாரம் எந்த விசாரணையும் இன்றைக்கு வரை இல்லாமல், குற்ற அறிக்கை தாக்கல் செய்யாமல் சிறையிலேயே வைத்திருப்பது என்பது, அவர்களை ஒரு பக்கம் கொடுமைப்படுத்துவது என்பது, மறுபக்கம் யாராவது இந்த அரசுக்கு எதிராக மக்களுக்காக நிற்கிறேன் என்று நீங்கள் வருவீர்களே ஆனால் உங்கள் கெதி இதுதான் என்பதை இந்த அரசு அதிகாரம் சொல்லாமல் சொல்லுகிறது நண்பர்கள். இளம் தலைமுறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அவர் அங்கே இயங்கிய காலம், விஞ்ஞானம் பல விஷயங்களை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறது. சேட்டலைட், மண்ணுக்கடியிலே என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அரசுக்கு கொடுக்கும் பொழுது அரசு பன்னாட்டு நிறுவனங்களோடு ஒப்பந்தங்களை போட்டுக்கொள்கிறது. என் நாட்டிலே மண்ணுக்கடியில் இருக்கிற செல்வ வளங்கள், கனி வளங்கள் அனைத்தையும் சுரண்டி கொண்டு போவதற்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டு என கையெழுத்து போட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எவன் ஆட்சிக்கு வந்தாலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுத்தாரா? இந்த கொள்கை தவறு என அவர் ஏதோ அரசியல் திட்டத்தோடு அங்கே இயங்கினாரா என்றால், அந்த சத்தீஸ்கர் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய காடுகளில் மலைகளுக்கு கீழே இருக்கிற அந்த வளங்களை எடுப்பதற்காக அங்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான பழங்குடி மக்களை வெளியேற்றுவது என்பது அன்றைக்கும் நடந்தது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்கள். ஆனால் அப்படி வெளியேற மறுத்தவர்கள், போராடியவர்கள், அங்கேயே அமர்ந்து போராட்டங்களை நடத்தியவர்கள் 4000 பேருக்கு மேலே வழக்கு போட்டு அவர்களை கைது செய்யும் பொழுது அவர்களுக்காக அருட்தந்தை இயேசு சபையை சார்ந்த ஸ்டேன் சாமியார் நின்றது தவறா என்பதை இளம் தலைமுறை யோசிக்க வேண்டும் என்பது. அவர்களோடு நின்றார், அவர்களுக்காக நின்றார், அவர்களை வெளியே எடுப்பதற்காக நின்றார். அவர்களோடு தன்னுடைய உடல் நோயை பொருட்படுத்தாமல், அவர் நினைத்தால் ஒரு சொகுசான அல்லது வசதியான ஒரு வாழ்க்கையை அவரால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதையெல்லாம் மீறி காடுகளுக்குள்ள பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அவர்களோடு அவராக அவர் வாழ்க்கையை நடத்தினார். அவருடைய செயல்பாடு என்பது மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞர் ஹென்றி அவர்கள் மூலமாக ஒரே ஒரு முறை அவரை சந்திக்கிற வாய்ப்பை மதுரையிலே ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவர் பேசினார். என்னவெல்லாம் நடக்கிறது, நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த மண்ணின் வளங்களை சுரண்டி கொழுப்பதற்காக பாரம்பரியம் உள்ள பழங்குடி மக்கள் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் எப்படி வெளியேற்றப்படுகிறார்கள், சொந்த மக்கள் மீதே ஆயுத பிரயோகத்தை இந்த அரசுகள் எப்படி செய்கிறது என்பதையெல்லாம் அவர் அந்த கூட்டத்திலே மதுரையிலே விளக்கினார். அந்த ஒரு முறை அவருடைய உரையை கேட்கிற வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பு பயனுள்ள வாய்ப்பாக இருந்தது. ஆனால் அவர் பீமா குரைகான் வழக்கிலே கைது செய்யப்படுவார், சிறைக்கு போவார். தண்ணீர் குடிக்க முடியாது, கை நடுக்கம் கொண்ட அந்த நோயாளியார். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த நோய் மாற்றுத்திறனாளி வரிசையில் இருப்பதாக என்னுடைய மகள் சொல்ல கேட்கிறேன். இந்த திட்டமிடல் கூட்டத்தில் பேராசிரியர் தீபக் அவர்கள் சொன்னார்கள், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அவரை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போய் வைத்து சித்திரவதை செய்த இந்த அரசு இருக்கிறது மிக கொடுமையான அரசு நண்பர்கள். அவர் வேறொன்றும் கேட்கவில்லை. தன்னுடைய உடையை தானே உடுத்த முடியாது, தன்னுடைய தேவைகளை தானே
நிறைவேற்றிக் கொள்ள முடியாது, தண்ணீர் குடிக்க முடியாது. ஷிப்பர் உறிந்து குழாய் ஒன்று வேண்டும் என மட்டுமே கேட்டார். சிறைச்சாலை கொடுக்கவில்லை, நீதிமன்றமும் கொடுக்கவில்லை. நண்பர்களே, நாம் காவல் நிலைய சித்திரவதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், அதற்கு எதிராக இயங்குகிறோம், அதற்கு எதிராக அமைப்புகளை கட்டமைக்கிறோம். சிறைச்சாலை சித்திரவதை படுகொலைகளை பார்த்திருக்கிறோம். நீண்ட நெடிய காலம் சிறைச்சாலைக்குள்ளே இருந்த நம்முடைய பெரியவர் அனிபா இங்கே வந்திருக்கிறார். சிறைச்சாலையினுடைய கொடுமைகள் அவருக்கு தெரியும். அவர் சொல்ல கேட்டிருக்கிறேன், அவர் எழுத கேட்டிருக்கிறேன் நண்பர்களே. ஆனால் நீதிமன்ற காவலிட சிறையில் வைக்கப்பட்ட ஒருவருக்கு எதையும் கொடுக்காமல், பராமரிப்பில்லாமல், அவருக்கு நோய் தொற்றிக் கொண்டது என சொல்லி அவரை சிறை காவலிலேயே, நீதிமன்ற காவலிலேயே படுகொலை செய்த இந்த அரசு இருக்கிறது, அதை மன்னிக்க முடியாத அரசு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பர்களே. அவருக்கு மட்டும்தான் நடக்கிறதா? தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இதே சென்னையிலே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சுவடு என்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தார் நண்பர் மன்சூர் என்கிற நண்பர். அவர் ஒரு சிறிய அரங்கம் ஒன்று கட்டி பலருக்கு கூட்டங்களுக்கு வாடகைக்கு விட்டு கொண்டிருந்தார். சுவடு மன்சூர் என அவரை சொல்லுவோம். அவருடைய மகன் 2 பேர், 3 பேரை UAPA வழக்கிலே கைது செய்து இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அவர்கள் மத பிரச்சாரம் செய்தார்கள். மோடி செய்ததை விடதான் செய்து விட்டார்கள். தேர்தலில் அரசியலை பேசுவதை விட, வளர்ச்சி திட்டங்களை பேசுவதை விட, கொள்கைகளை கோட்பாடுகளை பேசுவதை விட, மதம் 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 மதவெறி அரசியலை தவிர வேறு எதையும் பேசாத பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். இங்கே தன்னுடைய மதம் சார்ந்த பரப்புரையை அவர்கள் அதுவும் இணையம் மூலமாக செய்கிறார்கள். அந்த 3 பேர் மீது திட்டமிட்ட வழக்கு. சுவடு மன்சூரும் அவருடைய 2 பிள்ளைகளும் இன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. இதுபோல ஏராளமானவர்கள். திடீரென வருகிறார், நீ ஏற்கனவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தியா? ஆமாம், இருந்திருப்பான். இப்போ நீ தடை செஞ்சிருக்க அந்த அமைப்பை. PFI என்கிற ஒரு அமைப்பை இப்பொழுது தடை செய்திருக்கிறார்கள். நேற்று நீ இருந்தாயல்லவா என ஒவ்வொருவராக பட்டியலுக்குள்ளே கொண்டு வந்து விசாரணை இல்லாமல் சிறைச்சாலைக்குள்ளே UAPA என்கிற வழக்கின் மூலமாக NIA என்கிற நிறுவனம் கைது செய்து சிறைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு காவல்துறையும் UAPA பயன்படுத்துகிற நிலைக்கு ஆளாக வேண்டிய நெருக்கடியை இந்திய அரசியல் சூழலும் காவல்துறையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பர்களே. இங்கே வந்திருக்கிற அருமை நண்பர்கள், உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது, இங்கே நாம் சேன்சாமி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற அதே நேரம் நாம் என்ன உறுதிமொழி எடுக்க போகிறோம்? UAPA என்கிற ஒரு சட்டம் சர்வசாதாரணமாக கடுமையான நெருக்கடியான ஒரு கருப்பு சட்டமாக இருக்கிறது. அது ரத்து செய்யப்பட வேண்டும், அது திரும்ப பெற வேண்டும். மக்களுக்காக போராடுபவர்கள், இடதுசாரி அரசியலை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகளை கொண்டு போகிறார்கள். ஸ்டேன்சாமியும் UAPA கைது செய்யப்பட்டவர் தான். அதில் கைது செய்யப்படுபவர்களுக்கு எந்த விசாரணையும் இல்லை, சிறைச்சாலையில் இருப்பது என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பர்கள். நித்தம் ஒரு செய்தி வருகிறது, கைது கைது என்கிறது. சாதாரணமாகவே விசாரணை கைதிகளாக ஏராளமான இஸ்லாமிய சிறைவாசிகள் தமிழ்நாட்டினுடைய சிறைச்சாலைகளுக்குள்ளே இருக்கிறார்கள். விசாரணை கைதிகளாக இருப்பவர்களுக்கு பிணையோ எதுவுமே கிடையாது என்ற நிலையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் UAPA வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த மனித உரிமை போராளிகள், மனித உரிமை காப்பாளர்கள், பிறருக்காக போராடியவர்கள், பிறருக்காக குரல் எழுப்பியவர்கள், பிறருக்காக சட்டப்படி ஆட்சி நடத்துங்கள், சட்டப்படி கைது செய்யுங்கள், சட்டப்படி வழக்கு போடுங்கள், சட்டப்படி தண்டனை கொடுங்கள் என்று கேட்பதை தவிர மனித உரிமை காப்பாளர்கள் எதையும் செய்வதில்லை. சட்டத்தை மீறி அல்ல, சட்டப்படி செய்யுங்கள். நான் கேள்விப்படும் பொழுது இறுதியாக அவர் மருத்துவமனையில் இருந்து உங்களை அனுப்பினால் நீங்கள் பத்திரமாக வேறு எங்கே போவீர்கள், எங்கே செல்லலாம் என்று கேட்கும்போது, நான் எங்கே எந்த மக்களோடு இருந்தனோ அந்த மக்களிடம் கொண்டு போய் என்னை விட்டு விடுங்கள் என கேட்டதாகத்தான் அவருடைய இறுதி செய்தியாக கூட கேட்கிறோம் என்பது. அவருடைய நினைவுகள், அவர் கிறிஸ்தவனாக இருக்கலாம், அல்லது UAPA வழக்கிலே கைது செய்யப்பட்ட சிறையில் இருப்பவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம்,
இந்த 16 பேர் பீமே குரேகன் வழக்கில் இருப்பவர்கள் அவர்கள் இஸ்லாமிய வகையராக்களும் மொத்தமும் வரமாட்டார்கள், கிறிஸ்துவ வகையராக்களும் மொத்தமும் வரமாட்டார்கள். மனித உரிமை போராளிகள், மனித உரிமை போராளிகள், சிந்தனையாளர்கள், கவிஞர்கள். அண்ணல் அம்பேத்கருடைய உறவினராக இருந்த ஆனந்த் டெல்டும்பே உட்பட அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டவர் தான். நாம் எத்தகைய சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இளைஞர்களும் கல்வியாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமும் நெருக்கடியும் இருக்கிற நண்பர்கள். நேற்று பெரும்பான்மையான பலமான ஒரு அரசு இன்றைக்கு கொஞ்சம் இடங்களை இழந்த ஒரு கூட்டணி அரசு. ஆனால் அந்த அதிகார மையம் மாறியதாக இல்லை. ஆட்சிக்கு வந்த உடனேயே எழுத்தாளர் அருந்ததிராய் மீது ஏற்கனவே பதியப்பட்ட ஒரு வழக்கில் நீங்கள் விசாரித்துக் கொள்ளலாம் என டெல்லி ஆளுநர் அனுமதி கொடுக்கிறார். விசாரிப்பதற்கானது அல்ல, விசாரிப்பதற்கு நீ கைது செய்யலாம் என அர்த்தம். ஏற்கனவே ஆட்சியினுடைய கடைசி காலகட்டத்தில் தடா புடா இந்த யுஏபிஏ வழக்குகளில் இருக்கிற கடுமையான பிரிவுகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து நாம் வழக்கமாக சந்திக்கிற சட்டங்கள், குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் இருக்கிறது. அந்த குற்றவியல் சட்டங்கள் நித்தம் நம்முடைய அப்பாவி மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சட்டங்கள். அந்த சட்டங்களுக்குள்ளே கொண்டு வந்து இந்த தடா புடா யுஏபிஏ வழக்குகளுடைய பிரிவுகளையும் இணைத்து அந்த நெருக்கடியான ஒரு சூழலை நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது இந்த அரசு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் சட்டத்தை மீறிய செயல்பாடுகளில் இருக்கிற யாராக இருந்தால் ஒரு காவல்துறை ராஜ்ஜியத்தை, ஒரு காவல்துறை அதிகாரத்தை உருவாக்குகிற போக்கை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த அரங்கின் மூலமாக, ஸ்டேன்சாமியினுடைய நினைவேந்தல் மூலமாக, வீரவணக்க நிகழ்வு மூலமாக நாம் முன்வைக்கிற விஷயங்கள் யுஏபிஏ சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். பீமே குரேகன் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும். மனித உரிமை காப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற இந்த அரங்கினுடைய கோரிக்கைகளுக்காக நாம் ஒன்றாக நிற்க வேண்டும், இணைந்து நிற்க வேண்டும் என சொல்லி தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாகவும் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.